இப்போ நேராக முல்லைத்தீவு வந்திருக்கோம். இது எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, உடையார்கட்டு, பரந்தன், கொடிக்காமம். வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம நிறைய இடங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளம்பி கிளிநொச்சி போய் கிளிநொச்சிலேருந்து வர்ற வழியில் முள்ளிவாய்க்கால் முற்றோம், நிறைய இடங்கள் பார்த்தோம். எனக்கு எல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நேராக முல்லைத்தீவு வந்திருக்கோம். முல்லைத்தீவில் இப்போ நம்ம தங்கி இருக்கக்கூடிய விடுதியில் தான் இருக்கோம். இந்த விடுதியோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ், பிஎஸ் விருந்தினர் விடுதி கெஸ்ட் ஹவுஸ். இங்கே வந்து எனக்கு ரூம் ஒரு நைட்டுக்கு மட்டும் தங்குற மாதிரி போட்டிருக்கோம். ஒரு நைட்டுக்கு இலங்கை ரூபாய் பார்த்திங்கன்னா 3500 ரூபாய். ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட இந்த ரூம், இந்த பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே உங்ககிட்ட காட்ட போகிறேன், வாங்க. ஸோ இதுதான் அந்த பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ். இங்கே தான் வந்து நம்ம இன்று இரவு தங்கிட்டு நாளைக்கு காலையில் செக் அவுட் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஐயா, இது போட்டு போகலாம் தானே? இது போட்டு ரூமுக்கு போகலாம் தானே? சரிங்க ஐயா. இதுதான் வந்து ரிசப்ஷன், பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷன். இது தான் சும்மா ஹோட்டல் பற்றி, தங்கியிருக்க இடத்த பற்றி யூடியூப். நம்மளுக்கு ரூம்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்க ரூம்ஸை பார்க்கலாம். சிங்கிள் பெட்டு ரூம் தான். சரி, இதுதான் அந்த ரூம். நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த ரூமில் வந்து ஏர் கண்டிஷ்னர்லாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது பாருங்கள், ஒரு டிவி இருக்குது, அதே மாதிரி ஏர் கண்டிஷ்னர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் உங்கள் ஆடைகளெல்லாம் இதில் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நல்லா தான் இருக்குது பெட்டுன்னு நினைக்கிறேன். ஓ, நல்லா குஷன் நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க, ட்ராஷ் பின்னு. இங்கே வந்து ஒரு இது கண்ணாடி இருக்குது. அப்படியே உள்ளே பாத்ரூம். பரவாயில்ல, இந்த மாதிரி ரூம் தான் புக் பண்ணணும். நான் என்ன போன தடவை புக் பண்ணது பார்த்திங்கன்னா பாத்ரூமும் வெளியில் ஷேர்டு பாத்ரூம். இது வந்து நம்மளுக்கு தனியாக பாத்ரூமே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் கதவு, ஜன்னல் வழியாக நீங்கள் பக்கத்து வீட்டை பார்க்கலாம். அந்த பக்கம் ரோட்டுக்கு அங்கிட்டு பாருங்கள், நல்லா பூச்செடியெல்லாம் இருக்குது. பூச்செடி வீடுகள்லாம் இருக்குது. ஸோ பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லேயே இருக்குது. முல்லைத்தீவு டவுன்லேயே இருக்குது. இருங்க, லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரூமை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். வெளியில் வந்து ஒரு சில விடயங்கள் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விடுதி எல்லா ப்ராசஸும் முடித்து அவங்க இப்போ இது பண்ணாங்க. பேர் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் வாங்கி பார்த்தாங்க. இது முல்லைத்தீவு டவுன்லேயே தான் இருக்குது இந்த விடுதி. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா முல்லைத்தீவு டவுனுக்கு தான். இங்கே தான் வந்து பஸ்ஸு, இங்கேருந்து பஸ்ஸு திரிகோணமலைக்கு இருக்குது, யாழ்ப்பாணத்துக்கு இருக்குது, கிளிநொச்சிக்கு இருக்குது, நிறையா ஊருக்கு போகுது. இங்கே பாருங்கள், ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள். இது கூட யாழ்ப்பாணத்து பஸ்ஸு தான் இந்த நிற்கிதில்ல, முல்லைத்தீவு டு ஜாஃப்னா யாழ்ப்பாணம் பஸ்ஸு. இது எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, உடையார்கட்டு, பரந்தன், கொடிக்காமம், அதுக்கடுத்து யாழ்ப்பாணம். இப்போ இந்த வழியில் தான் இப்போ நாங்கள் வந்தோம். யாழ்ப்பாணத்துலேருந்து கிளம்பி கொடிக்காமம் வழியாக பரந்தன் வந்து உடையார்கட்டு, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு. ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, நாங்கள் கிளிநொச்சி முதல்ல நேராக போயிட்டோம். கிளிநொச்சி போய் நேராக பார்த்துட்டு நம்ம கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு ஒன்று சொன்னேன். அந்த அணைக்கட்டு என்னமோ 2000 ஏதோ ஒன்று வரும், மறந்துட்டேன். அந்த அணைக்கட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இங்கேருந்து பஸ் அடிக்கடி இருக்கான். கடைசி பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5 மணிக்கோ 6 மணிக்கோ சொன்னாங்க. இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு 3 மணி நேரத்தில் போய் சேரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் பஸ்ஸில் இலங்கை வந்து இன்னும் பஸ்ஸில் பயணம் பண்ணல. அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பக்கம் டவுனுக்கு போகாமல் இந்த பக்கம் வந்து பீச்சுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பிஎஸ் ஹோட்டல், பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ், இந்த பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ் நான் இப்போ தான் 2 பேர்கிட்ட பேசினேன். நல்லா அன்பாக பேசுகிறாங்க. எந்த ஊர், எங்கேருந்து வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, எத்தனை நாள் தங்கியிருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க,
சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா, நல்லா அன்பாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஓனரு நல்லா தன்மையாக பேசுனாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஹோட்டல் நல்லா. இப்போ வந்து நான் முல்லைத்தீவு கடற்கரைக்கு தான் இப்போ நான் போய் கொண்டு இருக்கிறேன். இது என்னுடைய முதல் தடவை ஈழமண்டலத்தை சுற்றி பார்ப்பது. இது என்னுடைய முதல் முறை. ஸோ இப்போ நான் வந்து முல்லைத்தீவு கடற்கரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பக்கம்லாம் நிறையா வீடுகள் இருந்திருக்கும் போல் அப்போ, இப்போல்லாம் எதுவுமே காணோம், எம்டியாக இருக்குது. பக்கம்லாம் பாருங்கள் வீடுகள். ரொம்ப அமைதியாக இருக்குது. காகம் தான் ரொம்ப கரையுது. இங்கே பாருங்கள், இங்கேயும் எவ்வளோ பனைமரம். பனைமரம் இல்லாத இடமே இல்லை மக்களே. அவ்வளவு பனைமரம் நட்டுருக்காங்க அந்த காலத்தில். எங்கே எல்லா இடத்துலையும் பனைமரம், அவ்வளோ பனைமரம் இருக்குது. பாருங்கள், புதிய நேஷ்னல் அழககம் பியூட்டி பார்லருக்கு பேர் வந்து அழககம். நல்லா தமிழில் எழுதியிருக்காங்க, அழககம். ஸோ கிட்ட வந்துட்டோம், கடற்கரை ஓரமாக வந்துட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் கடற்கரையை சென்றடைந்து விடுவோம். எல்லாம் பெரிய வீடுகள் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய வீடு முல்லைத்தீவில். வீட்டை தாண்டி போனோம்னா ஒரு தேவாலயம் இருக்குது, சுனாமி நினைவாலயம். அதான் சுனாமி நினைவாலயமா? இந்த தேவாலயத்தோட பெயர் வந்து சுனாமி நினைவாலயம். ஓ, கடற்கரை வந்துட்டோம் கிட்டத்தில். நீங்கள் இப்போ பார்க்கலான்னு நினைக்கிறேன் கடற்கரையை. ஏறக்குறைய நெருங்கி விட்டோம். இந்த தேவாலயத்து காம்பவுண்டு சுவருக்குள்ள ஒரு பாதிரியாரோட சிலை இருக்குது. இவர் தான் இந்த தேவாலயத்தோட ஃபவுண்டராக இருப்பாரோ, பாதிரியார். சைனா எய்டா? இது என்ன இந்த ஃபார் ஷேர்டு ஃபீச்சர் சைனா எய்டுன்னு போட்டு கண்டெய்னர், நிறைய கண்டெய்னர் இருக்குது. சைனா எய்டுன்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க கடற்கரையை போய் பார்க்கலாம். கடற்கரை அருகே வந்து விட்டோம். பெரிய ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி இருக்குது. இதோ முல்லைத்தீவு கடற்கரை. மழை பெஞ்சு அப்படியே ஓஞ்சி போயிருக்கு. யாருமே காணோம் கடற்கரையில். எல்லாம் ஃபிஷ்ஷிங் போட்டு தான் கிடக்கு. படகுகள் நிறையா கிடக்கு. அமைதியான கடல். ஓ, அலைகள் சத்தம் டம் டம்னு சாகுது. எல்லாம் மீனவ கிராமங்கள். ஃபுல்லாக மீன்பிடி தொழில் தான் இங்கே பிரதானமாக பண்ணுவாங்க போல். முல்லைத்தீவில் எவ்வளோ படகு கிடக்கு பாருங்கள். முல்லைத்தீவு படகுகள். ஓ, குளிப்பதற்கு நல்ல இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பா, சத்தத்தை பாருங்கள். ஓ, ஓஹோ, அருமையாக இருக்கே. குளிப்பதற்கு அனுமதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. முல்லைத்தீவு கடல். பா, சத்தம் டம் டம்னு வருது. மணல் வந்து மேடாக இருக்குது. மணல் மேடு மேலே, கீழே வந்து பள்ளமாக இருக்குது.
பா பயங்கர சத்தம் வருது. வந்து அடிக்கும் போது டம்னு ஒரு சத்தம் வருது. ஆத்தாடி சும்மா அலை இங்கே மட்டும்தான் இருக்குது. அங்கிட்டலாம் சுத்தமாக அலையே இல்லை. அப்படியே அப்படியே கிடக்கு. ரொம்ப அமைதியான கடல் முல்லைத்தீவு கடல். இங்கே மட்டும்தான் சத்தம் வருது. அந்த இப்படி ஒரு குத்துதில்லை அலை. அங்கே மட்டும்தான் சத்தம் வருது. அங்கிட்டலாம் ரொம்பவே அமைதியாக இருக்குது. இதெல்லாம் லைட்டு இங்கே பாருங்கள். கம்பங்கள் ஊனி இந்த கம்பத்தில் நெட்டுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டு கட்டியிருக்கு. இரவு நேரத்தில் வெளிச்சத்துக்காக லைட்டு கட்டியிருக்கு. இப்போ முல்லைத்தீவு கடலை பாருங்கள். சத்தம் பயங்கரமாக வருது. தண்டம் ஆத்தாடியோ. முல்லைத்தீவு கடற்கரையில் அங்கே பாருங்கள் மீனை போட்டு படகுகள் 2 படகுகள் 2 படகு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வட்டம் போட்டு போயிட்டுருக்கு 2 படகும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வானமும் நீளமாக இருக்குது, தண்ணியும் நீளமாக இருக்குது. வானம் மேகம் வந்து அப்படியே மலை மேகம் மாதிரி இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கரைக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து கரையில் ஏற்ற போகிறாங்களோ. ஆமாங்க, வேகமாக வந்து கரையில் ஏற்ற போகிறாங்க. அந்த ஏற்றிட்டாங்க பாருங்கள். அப்பா வந்து குத்துனா அது மாதிரி குத்துனா உடையாதோ. இன்னொரு போட்டும் வரப்போகுதுங்க. இருங்க பக்கத்தில் போய் எடுப்போம். அப்பா என்ன இவ்வளோ வேகமாக வந்து குத்துறாங்க. ஆத்தாடியோ, ஒரே குத்தில் மேலே ஏறி நீ சரிச்சே. இது இன்னொரு படகு வரப்போகுதுங்க. அதையாவது போய் வீடியோ எடுத்துருவோம். இதோ வருது இதோ வருது 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 இதோ வருது பாருங்கள். வருது பாருங்கள் வருது பாருங்கள் வருது பாருங்கள். அப்பா என்ன வேகத்தில் வந்து ஏறுது. செம்ம. இப்படி தான் கரைக்கு வருவாங்க போல், கரையில் ஏற்றுவாங்க போல். வந்து ஒரே குத்து மணலில் குத்துனோடனே மேலே ஏறுது. இந்த வேகமாக வந்து குத்துனா இப்போ தள்ள போகிறாங்க. சாந்தா, இந்த படகின் பெயர் சாந்தா. முல்லைத்தீவு மீனவர்கள் தள்ளி வைக்க போகிறாங்க. யூடியூப் 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 ஓகே, மேலே தள்ளிட்டாங்க. அண்ணன்மார்கள்ட்ட அங்கே நான் பேசினேன், மீனவர்கள்ட்ட. அந்த படகு இப்போ வந்துச்சுல்ல, 150 லிட்டருக்கிட்ட இப்போ மண்ணெண்ணையோ டீசலோ ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். மண்ணெண்ணன்னு நினைக்கிறேன். 150 லிட்டர் போட்டிருந்துருப்பாங்க போல். 150 லிட்டர் மண்ணெண்ணெய் போட்டு ஒன்றுமே கிடைக்கலையாம். அந்த பெட்டியை திறந்து காமிச்சாங்க. அந்த படகுல இருக்கிற பெட்டியை ஒன்றுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. ஒரு என்ன ஒரு பொடி மீன், ஒரு கனவா, ஒன்றுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கடலில் மொட்டையாக கிடக்கணும். ஏன்னா அந்த அரிவலை, சுருக்கு வலை, அந்த வலை இந்த வலைன்னு போட்டு கண்ட வலையெல்லாம் போட்டு வலைன்னு இழுன்னு இழுத்து கடல்லாம் ஒன்றுமே இல்லை போல். அது அப்படி தானே, ஒரு நாளைக்கு நல்லா மாட்டுமா, ஒரு நாளைக்கு சுத்தமாக மாட்டாதான், எல்லாமே அப்படிதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 150 லிட்டர் மண்ணெண்ணெய் அந்த எரிபொருளுக்கு வந்து எவ்வளோ விலைன்னு கேட்டேன். 60,000 ரூபாயாம். 60,000 இது இலங்கை ரூபாயில் 60,000 ரூபாயாம். இப்போ 60,000 ரூபாய்க்கு எரிபொருள் போட்டு 2 பேரும் போவாங்களாம், சில நேரத்தில் 3 பேரும் போவாங்களாம் இந்த படகுல. 60,000 ரூபாய்க்கு போயிட்டு வந்து ஒன்றுமே இல்லைன்ட்டு போகிறாங்க. என்ன நான் இப்படி ஆயிடுச்சுங்கிறேன். அவங்க சொன்னாங்க
அப்படிதாப்பா, ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது, ரிஸ்க்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கலன்னா அவங்க முகத்தில் ஒரு ஒரு சோகத்தையே பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அது பழகிடுச்சு. திடீர்னு ஒரு நாளைக்கு கிடைக்குமா, அடுத்த நாள் திடீர்னு ஒரு நாளைக்கு கிடைக்காதான். மீனவர்கள் வாழ்க்கையே அப்படி தானே. ஸோ முல்லைத்தீவில் மட்டும் என்ன விதி விலக்கா? இயந்திரங்கள் பயன்படுத்தி நாம் வந்து எடுக்க எடுக்க என்ன கடல் என்ன ஒரு அளவுக்கு தான் கொடுக்கும். என்ன பண்ணுறது? நான் இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு மீனவர்கள் பகுதி. இதெல்லாம் முல்லைத்தீவு மீனவர்கள் பகுதி. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ அங்கே கூட்டமாக மக்கள் தெரியுறாங்கல்ல, அது வந்து பொதுமக்கள் பீச். பொதுமக்கள் வந்து போகக்கூடிய கடற்கரையான். அங்கே தான் வந்து இப்போ நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறேன் பாருங்கள். மணலில் அலை வந்து டொம் டொம் டொம்னு அடிக்குது சத்தம். முல்லைத்தீவு கடற்கரை. இந்த ஒரு அண்ணன் இங்கே அந்த இது வலை என்னன்னு தெரியல, பேர் என்னன்னு தெரியல, தூண்டி இது மாதிரி ஒரு கயிறில் கட்டி கரையிலேருந்தே வீசி இழுக்கிறாரு. அதில் எதுவும் வரும் போல். இந்த காட்டுறேன், பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்களேன். அத்தாடியோ, என்னையா சத்தம் இப்படி வருது? இதாங்க ஒரு அண்ணன் நின்றுட்டு இருக்காரு பாருங்க. தூண்டில் எப்படி இங்கேருந்து வீசுவாருன்னு தெரியல. சும்மா கிட்டத்தில் வீசி கிட்டத்தில் எடுத்துருவார்னு நினைக்கிறேன். ஸோ கொண்டே வீச போகிறாரு. பார்ப்போம். நீங்கள் வீசுங்க, நான் எடுக்கிறேன் ஃபோட்டோ வீடியோ. இங்கேருந்தே வீசிடுவீங்களா? நல்லா ஆழத்துக்கு போகுமா? சும்மா கிட்டத்தில் அண்ணன் வீச போகிறாரு பாருங்கள். இப்போது கைவலை வச்சு வீச போகிறாரு. இது சாயங்கால நேரத்தில் மட்டும்தானா இல்லை காலையிலையும் கிடைக்கும்? இந்த வீச போகிறாரு கைவலை. சுருட்டுறாரு பாருங்கள். அழகா சுருட்டி மடிக்கிறது தான் ஒரு வேலை இல்லை. சுருட்டி இப்போ வீச போகிறாரு. அவர் கரெக்டாக மீன் எங்கே நிற்கிதுன்னு தெரியுது மக்களே. நான் கூட பார்த்தேன், அங்கே ஒரு மீன் இப்போ வந்து அப்படி மேலே அடிச்சிச்சு. மீன் எங்கே வந்து அடிக்குதுன்னு அவருக்கு தெரியுது. கரெக்டாக அந்த இடத்துல போய் வீசுகிறாரு. அலை வரும்போது மீன் வந்து மேலே அப்படி துள்ளி குதிக்குது. அது சரியாக அந்த இடத்த அவர் பார்த்துறாரு. பார்த்துட்டு போட்டு அடிக்கிறாரு. ஓ, டெக்னிக்கெல்லாம் பயங்கர டெக்னிக்காக இருக்கே. போட்டி இப்போ இழுக்க போகிறாரு. இதை இழுக்கிறாரு பாருங்கள். லேசாக அப்படியே நைஸாப்பில் இழுக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சின்ன படகு தான், கைப்படகு தான். கைப்படகுனா மோட்டாரு, ஆனால் சிறிய அளவிலான படகு தான். இந்த 10 பேர் போய் தங்கியெல்லாம் பிடிப்பாங்களே, அது மாதிரி படகுலாம் எதுவுமே இங்கே இல்லை. இப்படி காலைல போனால் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இழுக்கிறாரு பாருங்கள். இப்போது இழுக்கிறாரு. எதுவும் மீன் வந்திருக்குமா? இப்போதான் பார்க்குறாரு எதுவும் வந்திருக்கான்னு. ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன். வந்திருந்தால் தான் முண்டுமே. கடவுளே, ஒன்றும் வரலையா? எதுவும் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை. 10 வாட்டி வீசினா தான் ஒன்று கிடைக்குமோ? அடக்கடவுளே, ஒன்றுமே இல்லை. வீசிக்கிட்டே இருந்தால் தான் ஒன்று மாட்டும் போல். இப்போ மாட்டிருக்கிறது 1 கிலோ வருமா? இல்லை, ஒரு 1/2 கிலோ மட்டும். 1/2 கிலோ வருமா? என்ன அப்படின்னா இது பாறை மீன். பாறை மீன் சும்மா 1/2 கிலோ மாட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. சமையலா இல்லை விற்றுருவீங்களா? செலவுக்கு தான். எவ்வளவு போகும் 1/2 கிலோ? 1/2 கிலோ எப்படியும் போகும் ஒரு 350 ரூபா. மார்க்கெட்லையா? இல்லை, ஊருக்குள்ளே கொடுத்துருவீங்களோ? பாறை மீன் ஒரு 1/2 கிலோ மாட்டிருக்குங்கிறாரு. இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடம் தாங்க பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கடற்கரை. பாருங்கள் எவ்வளோ பொதுமக்கள் வந்து கடற்கரையை பார்க்குறாங்க பாருங்கள். ஓகே,
அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது, அதில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடியில் செய்தி சொல்லி அந்த பாட்டு. நல்ல பாடல்களாக போடுறாங்க, ஆனால் தமிழ் பாடல்கள் நல்ல பாட்டு. ஸோ இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து முல்லைத்தீவு கடற்கரையை சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை விட உங்களுக்கு முல்லைத்தீவு அதிகமாக தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பாய்.